குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு our வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெட்டு பேப்பர் 1 எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து 4/7/2026 அன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. இதற்கு தமிழில் வந்து 30 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு இல்லையா? அந்த 30 வினாக்களுக்கு உண்டான விடைகளை வந்து நம்ம பார்க்கலாம். முதல் வினா வந்துட்டு பொறுத்துக. ராஜா நேற்று வந்தான். அடுத்தது ராஜா நேற்று வருவித்தான். கவிதா உரை படித்தால். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ராஜா நேற்று வந்தான், அவனே வந்திருக்கான் அப்படிதானே? அப்ப அது என்னதுன்னா தன்வினை தொடர். ராஜா நேற்று வருவித்தான் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தனை என்ன சொல்லியிருக்கான், வர சொல்லியிருக்கான் இல்லையா? அப்போ இது என்ன தொடர்னா பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவிதா உரை படைத்தால்னா செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. அதாவது ஆள் அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே நம்மளுக்கு என்னது செய்யப்பாட்டு வினை. அப்ப ராஜா வந்தான்னா தன்வினை, ராஜா நேற்று வருவித்தான்னா பிறவினை தொடர். சோ இதுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். 4, 3, 2, 1. சோ ஆப்ஷன் வந்து ஏ தான் என்னது இதுக்கு சரியான விடை. அடுத்தது வினைமரபு சொற்களை பொறுத்துக. அம்பு என்ன செய்ய முடியும் நம்மளால? அம்பை எப்போதுமே என்னதான் செய்ய முடியும்? ஒரே ஒரு நிமிஷம். அம்பு வந்து எய்தார். சுவரை என்ன செய்யலாம்? எழுப்பினார். கூடை முடைந்தார். மாத்திரையை என்ன செய்வாங்க? விழுங்குவாங்க இல்லையா? சோ ஆப்ஷன் என்னது? அன்பு எய்தார்னா 4வது. அதுக்கடுத்து 3. கூடை முடைந்தார், மாத்திரை விழுங்கினார். சோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஏ. இதுக்கு அடுத்தது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதை பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு இது ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம் அப்படிதானே? இது புக் பேக்ல, அதாவது உள்ள இருந்து அப்படியே கேட்கப்பட்ட வினாதான். எதுவுமே நம்மளுக்கு உள்ள இருந்து தனியாக கேட்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த வினா கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கு. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். ஒரு பாக்ஸ்ல கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க இல்லையா? அதுதான் சச்சிதானந்தம் அவர்கள் தான் என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அதற்கு அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை சொற்கள் வந்து குரில் எழுத்துக்களாக அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிதானே? ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லும் போது மொத்த மொழிகள் வந்து 42 இருக்கும். அதுல குரில் எழுத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 2, நெடில் எழுத்துக்கள் வந்து 40. சோ இதுக்கான விடை என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2. ஆன்சர் பி. 35 அளந்தவர். அளந்தவர் அப்படின்னா யாருன்னா வறியவர். செராமை அப்படின்னா வெறுக்காமை. நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். போற்றார் அப்படின்னா பகைவர். ஓகேவா? சோ இதுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். ஃபர்ஸ்டுக்கு அளந்தவர்னா வறியவர் 4, அதுக்கடுத்து 3, 2, 1. 4, 3, 2, 1. சோ ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லும் போது அதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. தவளை தண்ணீரில் குதித்தது. தவளைக்கு லை எந்த லை வரும்? இந்த லை வரும் இல்லையா? அதுக்கடுத்து மீன் பிடிக்க வலை வீசினான். வலைக்கு எந்த லை வரும்? இந்த லா வரும். அதுக்கடுத்து குக்கரில் ஒளி வந்தது. ஒளினா என்னது? பாக்குறது அப்படிதானே? அப்போ சவுண்டு கேக்குதுன்னா இந்த லீ வரணும். அப்ப எது நம்மளுக்கு சரியானது? அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம். சோ ஆப்ஷன் சி. 37. அதுக்கடுத்து 37ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆழி கிணறு, உரை கிணறு, இது எல்லாமே நம்மளுக்கு புத்தகத்துல உள்ள ஒரு பெரிய பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. அந்த கிணறு எல்லாத்தையும் பத்தியுமே அப்படிதானே? ஆழி கிணறு, ஆழினா என்ன? நம்மளுக்கு அதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா கடல் இல்லையா? அப்போ 1க்கு என்ன பண்ணணும்? 2ங்கிற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிதானே? 2 ஆப்ஷன் இருக்குன்னா ஒன்னு ஏவா இருக்கலாம், இல்லைன்னா டியா இருக்கலாம். அதுக்கு அடுத்ததுல பாருங்க, உரை கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டிய கிணறு தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம், உரை கிணறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அதுக்கு அடுத்தது இதே ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. நம்ம 2லயுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 4 இதுதான் நம்மளுக்கு எது சரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க, கட்டுக்கிணறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கட்டுக்கிணறுனா என்னதுன்னா கமலை நீர் பாய்ச்சும் கிணறு. பூட்டை கிணறு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சரளை நிலத்தில் தோண்டிய கிணறு.
ஸோ இதுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 3, 1, 4 தான் சரியான விடை. அதற்கு அடுத்தது சிலம்பு என்றால் கூற்று 1ல கொடுத்திருக்காங்க பாருங்க. சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். ஆமா, சிலம்பு அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு சத்தத்தை குறிக்கக்கூடியது இல்லையா? ஒலித்தல் என்பது பொருள், சரியானதுதான். கூற்று 2 கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கினார். சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கல அவர், சரியா? சோ இதுக்கு உண்டானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியான ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது சரிதான், இரண்டாவது உள்ளது தவறு இல்லையா? அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் டி தான் சரியானது. அதற்கு அடுத்தது 39 பாருங்க. என்ன வினா கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? ஓகே, கங்கை கொண்ட சோழபுரம் கோபுரம் விமானம் 34 அடி குறுக்களவு கொண்டது. இது சரிதான். இவ்விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டது. இது செங்கற்களால் கட்டப்படல இல்லையா, கருங்கற்களால் கட்டப்பட்டது. ஸோ ஆப்ஷன் 1 சரி, 2 வந்து தவறு. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது நம்மளுக்கு சரியானது. அடுத்தது பாருங்க 40. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. ஆமா, அது சரிதான். அவங்க நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. இது சரிதான். கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஸோ ஆப்ஷன் வந்து என்னன்னா கூற்று சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு என்னது சரியானது. 41. எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன பிச்சை மற்றும் பிற கல்வியின் பெருமையை உணர்த்தும் நாலடியார் பாடல் வரிகளை எழுதியார். நாலடியார்னா நம்மளுக்கு யாரு ஞாபகம் வந்துடணும்? சமண முனிவர்கள் ஞாபகம் வந்துடணும். கபிலர்னா குறிஞ்சிப்பாட்டு வந்துருவாங்க, திருக்குறள்னா திருவள்ளுவர், ஔவையார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு சில பாடல்களை மட்டும்தான் எழுதியிருக்காங்க இல்லையா? நாலடியார் அப்படின்னு சொல்லும்போது யாரு வருவாங்கன்னா சமண முனிவர்கள். ஸோ இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி. மோனோலிங்குவல் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழாக்கம் எது அப்படின்னு சொன்னா ஒரு மொழி சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒரு மொழி அப்படின்னா தான் மோனோலிங்குவல் அப்படின்னு சொல்றது. 43. பிறக்கும் இடம், ஒழிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துக்கள் ஒத்துப்போகின்றன. அவற்றை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒழிக்கும் இடம், முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துக்கள் தான் ஒத்து போகுது. அவற்றில் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, எல்லா இணை எழுத்துக்களும் சொல்லில் ஒன்றாக சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இணை எழுத்துக்களுமே சொல்லினுடைய ஒன்றாக சேர்ந்து வருமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. கூற்று தவறு, காரணமும் என்னதான் தவறு. 44. விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிதானே? விசேஷம் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா நுட்பம், நாணம், இசை வகை, சிறப்பு. இப்ப வீட்டுல விசேஷம் அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப வீட்டுல விசேஷம் அப்படிங்கிறது எதுதான்? அதனுடைய தனித்துவமான சிறப்பை பற்றி சொல்வது. சோ ஆப்ஷன் என்னது டி. அடுத்தது காலத்தை வெளிப்படையாக என்ன செய்யாது, இது வந்து காட்டாது அப்படின்னு சொல்றாங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாதான், செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுலயே ஏவல் வராது, வியங்கோல் வினைமுற்று வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது தெரிநிலை குறிப்புன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டுறது தெரிநிலை. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் வருவது, அதாவது குறிப்பை மற்றும் உணர்த்தி வருவது எதுனா குறிப்பு வினைமுற்று. சோ இதுக்கான விடை என்னது அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக குறிச்சிடலாமா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பெயர்ச்சொல், உரிச்சொல், இணைப்பு சொல், வினைச்சொல். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் குறிப்போமா? முதல்ல ஓடுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓடுறது இதெல்லாம் ஒரு வினை அப்படிதானே? அடுத்தது உரிச்சொல் அப்படின்னா என்னது? மாநகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இரண்டாவதுக்கு என்னதுதான்? 2 தான். அதுக்கடுத்து இறுதியாக இருப்பது 3 அப்படிதானே? பெயர்ச்சொல் அப்படின்னு சொன்னா கடைசியில என்ன முடியணும்? மரம் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல், சரியா? இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் சொல்லுவோம்? ஐ, உம், மற்று, இது எல்லாமே என்னது? இணைப்பு சொல். ஐ வரும், உம் வரும், மற்ற, இது எல்லாமே வந்து இணைப்பு சொல்ல வரும். இதற்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4, 2, 1, 3. ஆப்ஷன் சி தான் என்னது இதற்கு சரியான விடை. அதற்கு அடுத்தது 47 பார்க்கலாமா?
கூற்று கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு வந்து தாய்மொழி அப்படிங்கிறது என்ன செய்யுது, அறிமுகமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கேட்டல் பேசுதல் நம்ம குழந்தைங்க வந்து கருவறையில் இருக்கும் போதே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப கேட்கறாங்க, பேசுறாங்க. இது சரிதான். படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் வந்து அறிமுகமாகிறது இல்ல. படிக்கிறதுனால எழுதுறதுனாலையும் பிற மொழிகள் அறிமுகம் ஆகதான் செய்யுது. சரியா? சோ இது தவறு. அப்போ கூற்று சரி, கூற்று 2 என்னது தவறு. ஆப்ஷன் பி தான் சரியானது. 48 பாருங்க. இந்த வினாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம விடையளிக்கலாம். அப்படிதானே? இதுல ரொம்ப சிரமப்பட வேண்டியதற்கு ஒண்ணுமே இல்ல. எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்புடையது எதுனா, இதே ஆப்ஷன்ல பாருங்க. நம்மளுக்கு எழுவாயை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு, எழுவாய் தொடர்ல மட்டும்தான் என்ன செய்யும், பெயரும் வரும், வினையும் வரும், வினாவும் வரும். சோ ஏக்கு வந்து என்னது வரும், 4. சரியா? இதுல எந்த ஆப்ஷன், ஆப்ஷனே அதான் கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்ததெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துருவோமா? வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர். வெளிப்படையா வந்துச்சுன்னா அது தொடர், மறைஞ்சு வந்துச்சுன்னா அது தொகை. அப்ப இரண்டாவதுக்கு என்னதுன்னா 3. வேற்றுமை தொகாநிலை தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது எது அப்படின்னா உரிச்சொற்றொடர் தான். முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது என்னதுன்னா பெயரச்ச தொடர். சோ இதுக்கு உண்டான ஆன்சர் எது அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு. அப்படிதானே? ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான விடை. அதற்கு அடுத்தது சொற்கள் அடுக்கி வந்து, ஒரு நிமிஷம், அடுக்கி வந்து பிரிந்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சரிதான். சொற்கள் அடுக்கி வந்து பிரிந்தாலும் என்ன செய்யும், பொருள் தருவது அடுக்கு தொடர் தான். அடுக்கு தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டுமே என்ன செய்யாது, வராது. அடுக்கு தொடர்கள் அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியை தவிர மற்ற இதுலயும் என்ன செய்ய வரும். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அதற்கு அடுத்தது வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வாடா ராசா வாடா கண்ணா அப்படிங்கிறது இப்ப மகளை பார்த்து என்ன செய்யறது, தாய் வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மகள், மகன், இது எல்லாம் என்ன வழுவம் இதுன்னா பால் வழுவம். அதற்கு அடுத்தது நிரூபித்த அப்படிங்கிறது நம்மளுக்கு அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு வினா அப்படின்னு சொல்லலாம். டிஎன்பிசி ஏரியாவிலையும் கேட்டிருக்காங்க. நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய. அடுத்தது பொறுத்துக. அச்சு வெல்லம். அச்சு வெல்லம் என்னப்பா செய்யும் நம்மளுக்கு? அச்சு வெல்லம் அப்படிங்கிறது இனிப்பு இல்லையா? அப்ப 1க்கு 3. வாழைப்பூ அப்படிங்கிறது என்ன செய்யும், துவர்ப்பு. மிளகாய் கார்ப்பு. புளியங்காய் என்ன செய்யும், புளிக்கதான் செய்யும். அப்படிதானே? இப்போ 1க்கு 4 வரும். 2வது வாழைப்பூக்கு வந்துட்டு துவர்ப்பு இல்லையா? அதுக்கு அடுத்தது 3, 4, 2, 1. ஆப்ஷன் பி தான் எனக்கு நம்மளுக்கு சரியான ஆன்சர். அதற்கடுத்து 53 பார்த்துடலாமா? 53 என்ன கொடுத்திருக்காங்க? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொன்னா, கடுப்புல இருக்கவன் நெடுகாலமா என்ன செஞ்சுட்டு இருப்பான், வாடையில இருக்கிறவன் தான் கடுப்பா இருப்பான். இது ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட்டோட நம்ம அகாடமியில சொல்லி கொடுத்ததுதான். புனையா ஓவியம் அப்படின்னு வந்துருச்சுனாலே என்னதான் வரும் நம்மளுக்கு, நெடுநல் வாடை அப்படிங்கிறதுதான். இது அகப்புற நூல்ல சொல்லப்பட்டது. 54 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கூற்று காரணமும் சரியா என கண்டறிக. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூலாகும். 100க்கு 100 உண்மைதான். எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்கள் இந்நூலில் இல்லை. எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய எல்லா கருத்துக்களும் இருக்கு. அப்படிதான். அப்ப இது தவறு. அப்ப இதற்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது வரும் நம்மளுக்கு? அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு கரெக்ட், இரண்டாவது என்னது தவறு. இப்ப முதல்ல உள்ளது சரி, இரண்டாவது தவறு. ஆப்ஷன் பி. 55 என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்க, இயற்கை ஓவியம் 10 பாட்டு. புத்தகத்துல என்ன செஞ்சிருப்பாங்க நம்மளுக்கு, அப்படியே அந்த ஒரு பேராவில் இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கலித்தொகை. இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொன்னா என்னது, கம்பராமாயணம். அளவு கடந்த அன்பு யார் மேல இருக்குன்னா பெரியவங்க மேல இருக்கும். அப்ப பெரிய புராணம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ ஆப்ஷன் என்ன வந்திருக்கு, 4 சாரி 2, 4, 3, 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது சரியான ஆப்ஷன். சோ ஆப்ஷன் பி. அடுத்தது 56 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 56 அப்படின்னா எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய 3ம் ஒரே தொடரில் இடம்பெற்றிருக்கும். சரிதான். எழுவாயோ செய்யப்படு பொருளோ இல்லாமல் தொடர் அமையும். தொடர் அமையும். ஏன்னா தோன்றா எழுவாயில இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? அப்ப இரண்டுமே நம்மளுக்கு என்னதுதான் சரியானது.
அடுத்தது, சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒழிந்து பின்னமாச்சுதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல சேகரமாய் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய பொருள் என்னதுன்னா கூட்டம் அப்படிங்கிறது தான் சரியானது. அதுக்கு அடுத்தது 58வது யானை அப்படின்னு சொல்றோமா? யானை அப்படிங்கிறது அதனோட ஒலி என்னது? சாரி, யானையினுடைய அந்த குட்டியை எப்படி சொல்லுவோம் நம்ம? யானை குட்டின்னு சொல்லி பழகியிருப்போம். ஆனா யானையை எப்படி சொல்றோம்னா கன்று. சிங்கம் குருளை, புலி பரல், குரங்கு மட்டும்தான் என்னன்னு சொல்லுவோம் குட்டின்னு சொல்லுவோம். அப்ப யானை கன்று இல்லையா? அப்ப 2வது வரணும். சோ இதுவும் வராது, இதுவும் வராது. அப்ப 2. அதுக்கடுத்து சிங்கம் குருளை 1. சோ இது ஏ தான் என்னது நம்மளுக்கு சரியான விடை. அதற்கு அடுத்தது 59 பாருங்க. சீர்களை வரிசைப்படுத்தி குறளை எழுதணும். இதுக்கு குறள் படிச்சிருந்தாதாங்க எழுத முடியும். ஓகேவா? இதுக்கான உண்டான விடை என்னன்னா, நிறையுடைமை நீங்காமை பொறையுடைமை வேண்டின் போற்றி ஒழுகப்படும் அப்படிங்கிறதான் சரியான விடை. 60வது பாருங்க. கூற்றும் காரணமா நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன். இது சரிதான். காரணம் மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று நூல்கள் மட்டும்தான். பட்டறிவையும் நூலகம் தருகிறது. இது இரண்டுமே நம்மளுக்கு என்னதுதான்? சரியான விடைதான். சோ இதற்கான விடை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நம்ம அகாடமில டெட்டுக்கு, அதாவது எலிஜிபிலிட்டி எக்ஸாமா இருக்கட்டும், பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நியமன தேர்வு எல்லாத்துக்கும் உண்டான வகுப்புகள் அப்படிங்கிறது ரெகுலர் கிளாஸஸ்லயும் நடைபெற்றுட்டு இருக்கு. இதற்கான டெஸ்ட் பேஜஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. தேங்க்யூ டு ஆல்.